செடி நடுறது உங்கள எத்தன பேருக்கு பிடிக்கும்? ஒரு செடி நடுறதுக்குள்ளேயே நமக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கே! ஆனா, இத கேளுங்க. ஒரு ஃப்ளைட்ல இருந்து 14,000 அடி உயரத்துல இருந்து குதிக்கிறாரு ஒருத்தரு. 300 கிலோமீட்டர் வேகத்துல 100 மில்லியன் விதைகள மழை மாதிரி பொழிஞ்சு, காட திரும்பவும் உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னா, உங்களால நம்ப முடியுதா? இது அமேசான் காட்டுடைய உண்மையான கதை. ஓகே. பிரேசில் ஸ்கை டைவர் லூயிஸி கானி இவருடைய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு தான் இது. அமேசான் காட்டுக்கு நடுவுல ஒரு சில பார்ட் மட்டும் ஃபுல்லாவே வெட்டப்பட்டு ஒரு காலி இடமா இருந்திருக்கு. திரும்பவுமே அத பசுமையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தைரியமான ஒரு ஜம்ப் ஒண்ணு குடுத்திருக்கிறார். 27 வகை உள்ளூர் மரங்களுடைய விதைகள். 100 மில்லியனுக்கும் அதிகமான விதைகள். அதாவது 300 கிலோ எடை அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இத வந்து ஒரு பாக்ஸ்ல வுடன் பாக்ஸ்ல வச்சு 14,000 அடி உயரத்துல இருந்து அந்த ஃப்ளைட்ல இருந்து கீழ தூக்கி போடுறது. அதுக்கு பின்னாடி அவரு வந்து 300 கிலோமீட்டர் பெர் ஹார் இந்த ஒரு வேகத்துல ஃப்ரீ ஃபால் பண்ணி அந்த பெட்டிய காத்துலயே தொறக்கிறார். 6,500 அடி தாண்டுனதுமே அந்த பெட்டிய அவர் தொறந்து விதைகள ஒரு மழை மாதிரி மேல இருந்து பரப்புறாரு. கரெக்ட்டான இடத்துல, சரியான உயரத்துல, சமமான அளவுல அத தூவி விடுறார். அமேசானுடைய அந்த ஒரு பால்ட் ஸ்பாட் சுத்தமா வெட்டப்பட்ட பகுதி இப்போ திரும்பவும் உயிர் பெற்று இருக்கு. இது ஒவ்வொரு விதையா நட்டது கிடையாது. இது வானத்திலிருந்து நேரடியா நடந்த ஒரு பசுமை புரட்சின்னு சொல்லணும். இந்த திட்டத்துக்காக 3.7 டன் சாதனங்கள், அதாவது 3.7 டன் பொருட்கள் அந்த காட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இப்படி தூக்கி போட்ட எல்லா விதைகளும் வளருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் போய் செக் பண்ணியிருக்காங்க. எல்லா விதைகளுமே 95% ஜெர்மினேஷன் ரேட்டோட இருக்கு. மனுஷங்களுடைய உதவி தேவையில்ல. 2, 3 வருஷங்கள்ல இந்த காலி இடம் திரும்பவும் காடாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு அட்டகாசமான, ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே! இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.